எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நாவல் பழ சீசன் வந்திருக்கு. ஸோ நாவல் பழம் வாங்கியிருக்கேன். நாவல் பழ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த நாவல் பழம் இருக்குது. அதை வந்து தோல், அது மேலே இருக்க அந்த சதைப்பகுதி தனியாக நம்ம அதனுடைய கொட்டையிலேருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சதைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இதையெல்லாம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி ஜாம் பண்ணணும். பார்க்கலாம். இப்போது நாவல் பழம் சதை பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அடுப்பில் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா திரண்டு வரும்போது சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஜாம் பதத்துக்கு நம்ம வர வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போது நாவப்பழம் நல்லா வத்திருக்கு, வத்துற ஸ்டேஜ் வந்துருச்சு. சுகர் போட்ட உடனே பபுள்ஸாக சூப்பராக வருது பாருங்கள். நல்லா திக்காகிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக வேணும். இப்போ கொஞ்சம் திக்காகிட்டு இருக்குது. ஜாம் வந்தோடனே பாருங்கள், கலர் பாருங்கள், நேச்சுரல் கலர். நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இதை வச்சு நேச்சுரல் கலர் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பீட்ரூட்லேருந்து, கேரட்லேருந்து, நாவல் பழத்துலேருந்து கூட நம்ம அப்படியே திக்கு பிங்க் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கலர். நேச்சுரல் கலர் கூட நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா சூப்பராக கிளாஸியாக நம்மளுடைய ஜாம், அதாவது நாவல் பழ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து அடைச்சி வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் நேச்சுரலாக வீட்லேயே இதே மாதிரி நமக்கு கிடைக்கிற சீசனபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு ஜாம் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. நாவல் பழமாக கொடுத்தா அவங்க கொஞ்சம் திகட்டுது, தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து ஜாம் பண்ணி கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம். இப்போது நம்மளுடைய டேஸ்டியான சுவையான நாவல் பழ ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.